ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார், காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து போத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவடு தன் துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். மெல்ல முதல் தந்திரத்துல யாக்கை நிலையாமைங்கிறதோட கடைசி பாடல் பார்த்துட்டு இருந்தோம். காக்கை 167வது பாடல். காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என் பால் துளி தெளி பால் துளி பெய்யில் என் பல்லோர் பழிச்சில் என் தோல் பையுள் நின்று தொழிலற செய்து ஈட்டும் கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. கூத்தன் அப்படி சொன்னது பார்த்தோம். அதாவது இந்த சரீரத்துக்கு உட்பட்ட மாதிரி அந்த இயங்குற சக்தி, அந்த சித் சக்தி வந்து இந்த சரீரத்துக்கு உட்பட்ட மாதிரி உயிருங்கிற பெயர்ல உணர்வு அப்படிங்கறது வந்து ஹிருதயபூர்வமா நான் இருக்கேன்ங்கிறத எல்லாருக்கும் அனுபவமா இருக்கே, அது உணர்வு. அதுவே உயிருங்கிற அம்சமா வந்து இந்த சரீரத்துக்கு லிமிட்டடா இருக்கிற மாதிரி ஒரு அதுதான் நம்ம உள்ளதுல அற்புதத்துல அடிக்கடி ஒரு பாடல் பார்ப்போமே, சத்து அப்படின்னாக்க இருக்கிறது, அதுதான் உணர்வு. உடல் அளவா அதுக்கு வந்து ஒரு ஃபீச்சரும் கிடையாது. ஆனா அது சரீரத்தோட லிமிட்டடா இருக்கிற மாதிரி உடல் அளவா தோன்றும் ஒன்று இடையில். இட்ஸ் அன் அப்பியரன்ஸ். அந்த அகங்காரம் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபேண்டம் அப்பியரன்ஸ். இட் டசன்ட் எக்ஸிஸ்ட் ரியலி, பட் இட் அப்பியர்ஸ். ஸ்கிரீன்ல வந்து ஸ்கிரீன் தான் இருக்கு, அதுல அந்த படங்கள்லாம் வந்து அங்க இருக்கிற வீடு மாடு மனுஷா மரம் எல்லாம் இருக்கிற மாதிரி காண்ற மாதிரி அந்த நான் இருக்கேங்கிற அந்த உணர்வை ஆதாரமா கொண்டு நான் இந்த ஆளா இருக்கேன் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து இட் அப்பியர்ஸ் டு கம் அப், இட் அப்பியர்ஸ் டு எக்ஸிஸ்ட் பை இட் செல்ஃப். உடல் அளவா தோன்றும் ஒன்று இடையில். ஆனா அதுவும் அதே பொருள் தான். அந்த இருக்கிற ஒரு பொருளுக்கு அந்நியமா அது எப்படி இருக்க முடியும்? சோ அதுவும் அதே பொருள் தான், அந்த ஜீவ அம்சமும். அதனாலதான் ஈஸ்வரோட அஷ்டமூர்த்தின்னு சொல்றதுல 8 அம்சங்களா இருக்கிறதுல பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், அப்புறம் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அகங்காரம் அகங்கார இத்தியமே பின்னா பிரகிருதி அஷ்டதா, அதாவது இயமானன் அப்படின்னு தமிழ்ல வரும். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸும் அதே பொருள் தான். அதுதான் வந்து இந்த சரீரத்துக்குள்ள புகுந்துண்டா மாதிரி, அதுல இருக்கிற மாதிரி, அதுல செயல்படுற மாதிரி காட்டி இந்த உலகத்துல வந்து அந்த ரோல், அந்த இந்த உலகம்ங்கிற டிராமால என்ன ரோல் இந்த உருவம் மூலமா நடக்கணுமோ அதுதான் பண்றது. இது வந்து நன்னா ஆழமா ஊர்ஜிதப்படுத்திக்கிறது இந்த நான் இந்த ஆளு நான் பண்றேன் என்னோடது அப்படின்னு வர்றது எல்லாமே வந்து இந்த அப்பியரன்ஸ் இண்டிவிஜுவல் செல்ஃபோட ஆதாரத்துலதான் இருக்கு. நம்ம ஒரு என்னமோ ஒரு கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம், அதோட ஃபவுண்டேஷனே போடாம கட்டிவிட்டோம், அது என்னைக்கு வேணா விழுங்குற மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி நம்ம வந்து அது இருக்கிற மாதிரி காணுறது, இருக்கிற வண்டி ஓடுற வரைக்கும் ஓடும். ஆனா அது வந்து அதுக்கு நிலையா அது இட் கேனாட் ஸ்டே அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படி இந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி அம்சம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு கூத்தன் அந்த பரம்பொருளோட ஒரு அம்சம் தான் வந்து இந்த உருவத்துக்கு லிமிட்டடா அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்து பல செயல்பாடுகளை பண்ணறது. கூத்தன் புறப்பட்டு போன கூடு அது வந்து இஃப் இட் டிசைட்ஸ் எனக்கு இந்த உலகத்துல வந்து பண்ணி இந்த ரோல் பண்ணினது போறோம், நான் வந்து ஐ வில் கெட் டவுன் ஃப்ரம் த ஸ்டேஜ் அப்படின்னுட்டு அது வந்து டிசைட் பண்ணி இறங்கி போறது அப்படின்னு சொன்னா
அப்புறம் அந்த சரீரத்துக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. அதான் நம்ம எப்பவுமே பார்ப்போம். உலகத்துல எந்த பொருளா இருந்தாலுமே அதுக்கு வந்து வேல்யூங்கிறது எதனால வருது அப்படின்னா அந்த உயிர் அம்சத்தினாலதான் வருது. ஒரு வாடி போன பூவோ, ஒரு அழுகி போன பழமோ, இட் ஹஸ் இட் ஹஸ் நோ யூஸ். அது அது யார் இது அட்ராக்ஷன் நம்ம சொல்றோம், அட்ராக்ஷன் இல்ல. அது அதுல இருக்கிற அந்த உயிர் அம்சம் இருந்தாதான் அதுக்கு வேல்யூவே. அது போனதுக்கு அப்புறம் வந்து இந்த சரீரத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணினா என்ன, இல்ல அத தூற்றினாதான் என்ன, அதுக்கு பால் தெளிச்சா என்ன, அதுக்கு என்னதான் பண்ணினா என்ன. இந்த சம்ஸ்காரங்கள்லாம் வந்து பண்றவாளோட பண்றவாளுக்கு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கிட்ட இருக்கிற கனெக்ஷனை வந்து போக்கிக்கிறதுக்காக ஏதோ பண்றதுதான் அவளோட ஸ்ரத்த. இப்ப நம்ம வருஷா வருஷம் பண்றதே வந்து ஸ்ராத்தம்னு சொல்றோம் இல்லையா, அது ஸ்ரத்தையா தத்தம், அதான் ஸ்ராத்தம். அதாவது அவளோட ஸ்ரத்தைக்கு இந்த இந்த ஜீவன் கிட்ட இருக்கிற கனெக்ஷனை வந்து அப்படி அழகா முடிச்சுக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஆசிரமத்துக்கு வரவாதான், ரொம்ப கொஞ்சம் டீப்பா டிவோட்டடா இருக்கிறவா. இந்த நிலையாமை அதெல்லாம் ஆதாரத்திலேயே வரக்கூடிய நம்ம பாவம் இல்லையா. அவ அம்மா வந்து காலமானப்போ பகவானோட பிரசாதத்தை கொண்டு போய் எங்க அம்மா மேல போட்டுட்டு, போ நீ நிம்மதியா, நான் உனக்கு குழந்தையும் இல்லை, நீ எனக்கு அம்மாவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சேன் எங்க அம்மாவை அப்படின்னா. அது 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 வரத்துக்குதான். ஆனா அது சடன்னா எல்லாருக்கும் வந்துடாது இல்லையா. அது மெதுவா கிரமமா வரத்துக்குதான் வந்து வருஷா வருஷம் சார்த்தம் எல்லாம் பண்ணி 13 நாள் காரியம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா அதுக்கப்புறம் அந்த ஜீவனுக்கு வந்து அந்த டிபார்ட்டட் சோல் கிட்ட இருக்கிற தன்னோட அந்த இமேஜினரி கனெக்ஷன் தான் அது. அந்த உடல் அளவா ஒரு கூத்தன் வந்தானே, அது அதுக்கு வந்து ஜீவிச்சு இருக்கிறதுக்கு அந்த அந்த உறவுகள், அந்த கனெக்ஷன்ஸ், பொருட்களும் சரி மனுஷாலும் சரி, அந்த ஜீவன் வந்து இந்த லோகத்துல என்ன டிராமால என்ன ரோல் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து அதுக்கு உண்டாக்கப்படுறது. ஸோ அந்த டிராமா முடிஞ்சதுன்னா அதை விட்டுடணும். ஆனா நம்மளுக்கு வந்து இந்த பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பாலே, கண்ணுல வந்து ஏதோ ஒரு லைட் பார்த்தோம்னா கண்ணை உடனே மூடினாலும் வேற எங்கேயாவது திருப்பினாலும் அந்த அதோட இஃபெக்ட் இருக்கும். அந்த கண்ணோட ஸ்கிரீன்ல இந்த ரெட்டினால வந்து கொஞ்ச நாளி அது இருக்கும். அது பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் பா. அது இந்த ஜீவனோட பெர்சிஸ்டன்ஸ். இந்த ஜீவ அம்சம் இந்த உலகத்துல இந்த உருவத்துல இந்த வேலையெல்லாம் பண்ணியாச்சு, இந்த டிராமா ரோல் பண்ணியாச்சு. அதுக்கு கனெக்டடா இருந்த பொருட்களையும் கனெக்ஷன்ஸ் மனுஷாலையும் வந்து நம்ம இது ரோல் முடிஞ்சது அதோட முடிஞ்சதுன்னு அதை விட முடியல. ஸோ அது வந்து அது அப்படி கிரமமா அதான் பகவான் எப்பயுமே நம்ம பார்ப்போம் இல்லையா, ஒரு மெல்லிசு துணி வந்து பல ஷார்ப்பா இருக்கிற முள்ளு மேல விழுந்திருக்குன்னு அது வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்க மாட்டார். ஒவ்வொரு முள்ளுல இருந்து அந்த துணியை எடுத்து எடுத்து அதை எடுத்தாக்க அது கிழியாம வரும் அந்த துணி. இல்லைன்னா அது ஜீவனை வெடுக்குன்னு உனக்கும் இதுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, வா இழுத்துன்னு போறேன்னு போனானாக்கா அதுக்கு ரொம்ப வலிக்கு மொழியும். அந்த துணி தாரா கிழிஞ்சு போற மாதிரி அதுக்கு வந்து அதோட இமோஷன்ஸ் வந்து கிழிஞ்சு போகுங்கிறதுனால அப்படி பண்றது இல்லை. தோல் பையுள் நின்ற தொழில் தானே, கரெக்ட். தோல் பையுள் நின்று தொழிலற செய்து ஈட்டும் கூத்தன். அந்த அந்த ஜீவன் வந்து அது சரீரத்தோட கனெக்டடா இருக்கிறச்சு லோகத்துல வந்து சமிருத்தமா கர்மா பண்றதாம். அது நம்ம நிலைச்சு இருப்போம். அது தெரியல எத்தனை ஜென்மாக்கு எல்லாம் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. அதாவது இப்ப நம்ம கார்த்தால எழுந்து சமைக்கிறோம் அப்படின்னாலே ஆத்துல 4 பேர் இருக்கோம், 2 வேளை சாப்பிடணும்னா எவ்வளவு சாதம் வைக்கணுமோ எவ்வளவு வியஞ்சனங்கள்லாம் பண்ணணுமோ அந்த குவான்டிட்டி பண்ணினா போறோம் இல்லையா. 10 நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சு அது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சு அது அந்த மாதிரி டெண்டன்சி இந்த ஜீவனுக்கு வந்து தான் ஜீவிச்சு இருக்கிறதுக்கு என்ன தேவையோ, அதாவது சௌக்கியமா வந்து லைஃப் நடக்கிறதுக்கு இந்த டிராமா ரோல் வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த அளவு இருந்தா போறோம். ஆனா அது வந்து சேர்த்து வச்சுக்கிறது வந்து தொழில் அற செய்து ஈட்டும்.
கர்மா வந்து எக்கச்சக்கமா கர்மால ஈடுபட்டு ஏகப்பட்ட கர்மா வாசனைகளை சேர்த்துண்டு பலதை சேர்த்துக்கிறதாம். பொருட்களையும் சரி, மனுஷா கனெக்ஷனையும் சரி, அதோட சேர்த்து அது இது வந்து பாக்கியமா. வெளியில தெரியறது வந்து பொருட்களையும் மனுஷா கனெக்ஷனையும் சேர்த்துக்கிறது. பேக்ரவுண்ட்ல இந்த ஜீவனுக்கு வாசனைகளும் இந்த கர்ம இது கர்மா ஜாஸ்தியாயிட்டே போறது. நம்ம சஞ்சிதம் ஆகாமின்னு, அதாவது பின்னால இப்படி ஆகணும் அப்படி ஆகணுங்கிற அந்த சங்கல்பத்தினால வந்து பலதை சேர்த்துட்டே போறது. அது தெரிய மாட்டேங்கிறது, அது இன்டான்ஜிபிள். அப்படி பல தொழில் ரொம்ப ஓவரா வந்து ஒர்க்ல ஈடுபடுறது. இந்த ஜீவிதம் அவ்வளவுதான். கொஞ்சம் இதுல இருந்து இந்த ரோல்ல இருந்து இந்த ஜீவன் கழண்டு போச்சுன்னா திஸ் ஷோ இஸ் கோயிங் டு பி வவுண்ட் அப்ங்கிறத அந்த நிலையாமையோட அறிவு இல்லாததுனால அந்த தோல் பைக்குள்ள கிடந்து அந்த ஜீவன் வந்து தொழில் அற செய்து ஈட்டும். பல கர்மாவை வந்து பண்ணி பலதை சேர்த்துக்கிறது, ஈட்டி வச்சுக்கிறது, அதாவது சேர்த்து வச்சுக்கிறது. நம்ம இவர் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில வந்து ஒரு பாடல் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்றது சரணாகதியை சொல்ற பாடல்ல சொல்லுவார், நன்றே வருகினும் தீதே விளைகினும். நல்லது வந்து வந்தாலும் சரி, தீமை விளைஞ்சாலும் சரி, எனக்கு ஒன்ன விட்டா வேற யாரும் இல்லை. அது வந்து நன்மை வந்து ஈஸ்வரோட கிருப்பையினால கூட வந்துடும், அது கருணையினால ஏதோ வந்துடும். அது யோகியத்தை இருக்கோ இல்லையோ ஏதோ போட்டு கொடுத்துடுவார். இந்த தீமை மட்டும் வந்து நம்ம போட்ட வித்துதான் விளையாடுறதாம். தீதே விளைகினும். அது தெரியாம அந்த ஜீவன் வந்து அறியாத அஞ்ஞான திசையில வந்து பல கர்மாவை செஞ்சு பலதை சேர்த்து வச்சுக்கணுங்கிற நம்மளே போறோமே. அது இருக்கிற நாளைக்கு நம்ம எங்கேயாவது ஊருக்கே போறோம்னா 4 நாள் தங்க போறோம்னா 4 ட்ரெஸ் இல்ல 2 ட்ரெஸ் தோச்சு போட்டு எடுத்துன்னு போனா போருமே. அதுக்கு ஒரு 10 ட்ரெஸ் எடுத்துன்னு போவானே. அந்த மாதிரி ஈட்டி வச்சுக்கிறது, அது சேர்த்து என்னோ பண்ண போறோமாக்கோம்னு சேர்த்து வச்சுக்கிறது. தோல் பைக்குள்ள கிடந்து அது போனதுக்கு அப்புறம் இந்த சரீரத்துக்கு ஒரு வேல்யூவும் இல்லை. அது யார் எப்படி என்னதான் பண்ணினாலும் அது இருக்கும்போதே அதுக்கு ஒன்றும் கனெக்ஷன் இல்லை. ஆனா அந்த உடல் அளவா தோன்றதுனால வந்து அதுக்கு வர நல்லது கெட்டதெல்லாம் தன்னை பாதிக்கிற மாதிரி தெரியறது. அந்த உயிர் பிரியறதுங்கிற காலத்துல வந்து ஆப்வியஸா அந்த டிஸ்கனெக்ஷன் ஏற்படுறதோ இல்லையோ, இதுவும் அதுவும் வேறதான். அது எப்பயுமே அது ரெண்டும் வேறையா இருந்தாலும் அது ரெண்டும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற மாதிரி காணறது. அதனாலதான் 13வது அத்தியாயம் கீதையில வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராஹு க்ஷேத்ரஜ்ஞ இதிதனி. ஆளுன்னு பாக்குறதுல வந்து 2 அம்சம் இருக்கு அர்ஜுனா. ஒண்ணு ஜட அம்சம், இன்னொன்னு உயிர் அம்சம். அது ரெண்டும் எப்பயுமே சேரவே முடியாது. ஒன்னோட ஒண்ணு களிமண்ல தண்ணி விட்டு கலந்த மாதிரி கலக்கவே முடியாது. இந்த தொழில் அற செய்திட்டும் அதாவது கர்மால ஓவரா ஈடுபடுறதுங்கிறது அது ஒரு பிரமை. அது அதான் நம்ம லாஸ்டா சொல்லி நிறுத்தினோம் நேத்திக்கு. இதுல கனகம்மா எழுதின புக், அந்த நினைவில் நிறைந்தவைன்னு இருக்க ஒரு புக் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஹால்ல நடக்கிற டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அதுல வந்து ஒரு நாள் அடியார்கள்லாம் உட்காந்து ஏதோ இதை பத்தி பேசின்னு இருப்பா. அப்ப வந்து இந்த பாகவதத்துல வந்து பிரகலாத சரித்திரத்தை பத்தி ஒரு இது பாயிண்ட் வந்து கேப்பா. அதாவது ஜீவன் வந்து கர்மால ஈடுபடாம இந்த லோகத்துல எப்படி வாழ முடியும், அது நல்லபடியா வாழணும்னா கர்மா பண்ணித்தானே ஆகணுங்கிற மாதிரி அது பல பேருக்கும் இருக்கு இல்லையா. அது அவளுக்கும் இருக்கு, எல்லா காலத்துலயும் எல்லாருக்கும் இருக்கு. அது வந்து அங்க ஹால்ல இருக்கிறவதோ கேப்பா, வந்து சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா எப்படி எல்லாம் நடக்கும், நம்ம ஏதாவது பண்ணினா தானே நடக்கும் அப்படிங்கறச்சே வந்து அண்ணாமலையான் சொல்லுவார். பாகவதத்துல பிரகலாதன் வந்து அந்த இவர் சுக்கராச்சாரியாரோட பாடசாலையில கொண்டு போய் போடுறாரு இல்லையா ஹிரண்யகசிபு, கொஞ்சம் நல்ல புத்தி வரட்டும், நல்லத்தை படிக்கட்டும்னு கொண்டு போய் பாடசாலையில போட்டுட்டு அந்த குரு எல்லாம் வெளியில போயிருக்கிற டைத்துல பிரகலாதன் கூட பிடிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து உபதேசம் பண்ற மாதிரி ஒரு கட்டம் வருது. அப்ப வந்து நீங்க எல்லாரும் அந்த பரம்பொருளை தான் ஆசிரியக்கணும், அதுதான் நம்மளுக்கு சாஸ்வதமானது அப்படி இப்படின்னு பிரகலாதன் சொல்றத அசுர குழந்தைகள்லாம் வந்து கேட்டுதான், பிரகலாதா நீ வந்து ராஜாவாத்து புள்ள, உனக்கு வந்து 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்கு,
நாங்கெல்லாம் அப்படி இல்ல. ஏதோ உழைச்சு வந்தாதான் நாங்க வந்து சாப்பிட்டு பொழைச்சு இருக்க முடியும். நாங்க மட்டும் உட்காந்து ஹரிபஜனம் பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி வண்டி ஓடும்? நாங்கெல்லாம் எப்படி ஜீவிச்சிருக்கிறது அப்படின்னு அந்த குழந்தைகள் கேட்டப்போ வந்து பிரகலாதன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லி அண்ணாமலையான் சொல்றார். பிரகலாதன் சொல்றான்னா, பாரு நீ இந்த சரீரத்தோட நீங்க பிறந்திருக்க இல்லையா, அது எதனால தெரியுமா? நீ சாப்பிட்டு தீக்க வேண்டியது, நீ அனுபவிச்சு முடிக்க வேண்டிய சொச்ச மிச்ச ஸ்டாக் இருக்கு, ஏகப்பட்டதை சேர்த்துட்டு இப்போ பூர்வ ஜென்மால அது அந்த அந்த ஜென்மால அந்த ஸ்டாக்கை தீக்க முடியாம தான் நீ ஜென்மா எடுத்து திருப்பி பிறந்திருக்க. அதனால நீ இப்ப ஜீவிச்சு இருக்கிறதுக்கு நீ இப்ப உழைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா. அது ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஏற்கனவே அந்த கர்மா ஈட்டின கர்மாவோட பலனை வந்து தீக்கிறதுக்கு தான் இது. நேத்திக்கு பார்த்த அந்த ஒரு பார்டர்ல கூட வந்தது இந்த அம்சம். நம்மள இதெல்லாம் தீத்து கட்டுறதுக்கு தான் பிறந்திருக்கோம்ங்கிறது தெரியாம நம்மளுக்கு இன்னும் வேணும், நிறைய இருந்தாதான் சரியாகும், அப்பதான் நல்லா இருப்போங்கிற மாதிரி ஒரு பிரமை. அதனால வந்து ஜீவன் இன்னும் கர்மால ஈடுபட்டு பலதை சேர்த்துக்கிறது. ஆனா அந்த பிரியிற காலத்துல வந்து அந்த ஜீவன் வேற உடல் வேறன்னு ஆனதுக்கு அப்புறம் இந்த சரீரத்தை ஆதாரமா வச்சு பண்ணப்பட்ட கர்மாக்கள்னால வந்து வினை சேர்ந்ததுதான் மிச்சம். நம்மளுக்கு ஸ்டாக்கு லோடு ஜாஸ்தியானதுதான் மிச்சம். அது சரீரம் அது ஜடம், அது போற வழிக்கு போயிடும். அதுக்கு பண்ற சம்ஸ்காரத்தினால இந்த உயிருக்கு எந்தவித சேஞ்சும் கிடையாது அப்படின்னு அந்த நிலையாமை அம்சத்தை இது வரைக்கும் உடல் நிலையாமை, இந்த சரீரம் அதுகிட்ட இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட கனெக்ஷன் இருக்கே, அது வந்து நிலைச்ச பொருள் கிடையாது. அதை ஆதாரமா கொண்டு நம்ம வந்து எதுவும் தீர்மானமா இது பண்ண முடியாது அப்படிங்கிற அம்சத்தை வந்து இந்த யாக்கை நிலையாமைங்கிற ஹெட்டிங்ல சொல்லி முடிக்கிறார். அதோட அடுத்தது வந்து செல்வம் நிலையாமை. அது அந்த இந்த இதுதான் இண்டிவிஜுவல் சென்ஸ் தான் பேசிக் எரர். நான் இந்த ஆளுங்கிறது தான் பேசிக் எரர். அதுல வந்து ஒரு ஆசிரியம் ஏற்பட்டதுன்னா, நான் இந்த ஆளுங்கிறதுல வந்து நான் இந்த ஆளுங்கிற பாவம் வந்து நன்னா செழிச்சு நல்லபடியா இருக்கணும் இந்த லோகத்துல அப்படிங்கிற பிரமை வந்தது அப்படின்னு சொன்னா, அப்படி செழிச்சு இருக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் வர சேர்த்து வச்சுட்டு அது மேல ஆசிரியம்னா நான் இப்படி இருக்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் நன்னா இருப்பேன் அப்படின்னு ஒரு டிபெண்டன்சி அந்த பொருட்கள் மேல, மனுஷா மேல எல்லாமே அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தான் ஆதாரம். அது வந்து நன்னா இருக்கிறதுக்கு, அதுக்கு வேணுங்கிறபடி இருக்கிறதுக்கு அப்படின்னுட்டு பலதை சேர்த்துக்கிறதுல ஒரு முக்கியமான ஆசிரியமா இருக்கிறது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு பைசாங்கிறது. நான் என்ன நினைச்சாலும் அதை வாங்க முடியும், என்ன நினைச்சாலும் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிரமைய வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து இந்த செல்வம். அதுவும் நிலையா, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸே நிலையற்றது. அதை ஆதாரமா கொண்டு சேர்த்து வச்சுக்கிற அந்த பைசாவும் வந்து நம்மளுக்கு நிலையற்றதுதான். அது வந்து நம்மளுக்கு வாஸ்தவமான சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிறத சொல்றது இந்த செல்வம் நிலையாமைங்கிற ஹெட்டிங்ல இருக்கிற பாடல்கள். அதுல வந்து அதாவது செல்வம் நிலையாமையில முதல் பாடல் நம்மளுக்கு ரன்னிங் நம்பர், அதுல வந்து 168வது பாடல். அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரொடும் செல்வனை சேரின் மருளும் பிணை அவன் மாதவம் அன்றே. இங்க வந்து சொல்ற அதான் ரிசோர்சஸ். இப்ப இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ரோல் பண்றதுக்கு இந்த டிராமாக்குள்ள வந்த ஒரு ஜீவன் தான் அப்படிங்கறது சொன்னார் இல்லையா. இப்ப வந்து அந்த ஜீவனுக்கு கொடுக்கப்படுறன்னா அது ஆக்சுவலா கொடுக்கப்படுறதுதான். அது நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் நினைச்சுக்கிறது. இருந்தாலும் அந்த ஜீவன் வந்து என்ன ரோல் பண்ணணுமோ அந்த வேர்ல்டுங்கிற டிராமால அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வந்து அது எல்லாத்தையும் நடத்துற சக்தி தான் கொடுக்கறது. இவாளோட சாமர்த்தியத்துல அது ஒரு பிரமை. நம்ம சாமர்த்தியத்தினால நம்ம தான் சேர்த்துன்னு இருக்கோம், வேணும்னா நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஒரு பிரமை. மொத்தம் அந்த ரோல் நடக்கிறதுக்கு உண்டான பொருள் அதுக்கு கொடுக்கப்படுறது. அந்த ரோல் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா
அவ்வளவுதான், தே வில் டேக் பேக். இது எப்படி நம்மள ஒரு போஸ்ட் ஹோல்டு பண்ற மாதிரி தான். கம்பெனில ஒரு போஸ்ட்ல மேனேஜர் போஸ்ட்ல இருக்கோம்னா மேனேஜருக்கு ஒரு ரூமு, மேனேஜருக்கு ஒரு சேரு, ஒரு லேப்டாப்பு, ஏதோ அந்த இதெல்லாம் கொடுப்பாள் இல்லையோ, குவார்டர்ஸ், இதெல்லாம் அது மேனேஜர் போஸ்டுக்கு உண்டான பெர்க்ஸ். அதெல்லாம் மேனேஜர் போஸ்ட்ல இன்னைக்கு மிஸ்டர் ஏ உட்காந்துருக்காருன்னா ஏக்கு அதெல்லாம் கொடுப்பா. அது ஏக்கு கிடையாது. அது மிஸ்டர் ஏ வந்து மேனேஜர் போஸ்ட்ல இருந்து ரிமூவ் ஆகி அடுத்தது மிஸ்டர் பி வந்துட்டாருன்னா அது பிக்கு போயிடும். அந்த மாதிரிதான் அந்த செல்வமும். இவர் வந்து ராஜாவை வச்சு சொல்றார். ராஜ்யம்ங்கிறதும் வந்து ராஜாங்கிறது த்ரோன்ல உட்காந்து அரசாள்றவர், அது அருளும் அரசு வேற. அந்த காலத்து ராஜா. ராஜாக்கள்லாம் வந்து தன்னோட பிரஜைகள் எல்லாம் வந்து ஊர் நாட்டுல இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாம் தன்னோட குழந்தைகள் மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ராஜாவோட தர்மம், க்ஷத்ரிய தர்மம். தன்னோட குழந்தைகள் மாதிரி பார்த்து அவளை நல்வழிப்படுத்தி நல்லா நடத்தணும். அந்த மாதிரி இருக்கிற அருளுடன் கூடிய அரசன். நல்ல நல்ல ராஜாதான், கொடுங்கோலன்லாம் இல்ல. அருளுடன் கூறிய அரசன், ஆணையும் தேரும். அவர் இந்த ராஜாவோட போஸ்ட்ல இருந்ததுனால அந்த ராஜ்யத்தோட சொத்தா வந்து அவருக்கு யானை, தேரு, இன்னும் ஏதோ காசு பணம் எல்லாம் நிறைய அதெல்லாம் இருக்கு. ஆனா அது அவர் ராஜாவோட போஸ்ட்ல இருக்கிறதுனால அதெல்லாம் அவருக்கு பிரயோஜனத்துக்கு அவரோட ஆர்டர்ல இருக்கிற மாதிரி. ராஜா சொன்னா எல்லாரும் கேட்கணும்னா அதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் பிலாங் டு மீ, தே ஆர் அட் மை டிஸ்போசல், இட் இஸ் மை ஃப்ரீடம் டு யூஸ் தம்ங்கிற மாதிரி கிடையாது. அந்த ராஜாவோட போஸ்டுக்கு அந்த பொருட்கள்லாம் வந்து அவருக்கு தரப்பட்டிருக்கு. பிறர் கொல்ல போவது அது அந்த பொருட்கள் எல்லாமே ராஜ்யமும் சரி, ஆனை, தேரு, காசு, பணம், ட்ரெஷரி எல்லாம் வந்து இந்த ராஜா போஸ்ட்ல இருந்து இறங்கிவிட்டார், அடுத்த ராஜாவை அப்பாயிண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா அது அந்த புது ராஜாக்கு போயிடும். அவரோட சொத்துக்கெல்லாம் அவருக்கு போயிடும். இந்த ஆளுக்கு கிடையாது அது. அந்த போஸ்ட சேர்ந்தது. பிறர் அந்த மாதிரி இது, அதாவது இந்த ஜீவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இந்த லோகத்துல வாழறதுக்கு. அதோட ரோல் வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு அதுக்கு இந்த காசு, பணம் இதெல்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னா அதோட ஆப்டிமல் யூஸ் என்னன்னாக்க இந்த பர்சனல் கிராட்டிபிகேஷனுக்கு, பர்சனல் ஐடியாஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அதை வச்சுக்கிறதுக்கு இல்ல, அந்த ரோலை வந்து இஃபெக்டிவா நடத்திட்டு அதுல ஒட்டிக்காம இருக்கிறது தான் வந்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பிக்கஸ்ட் கெயின். அதுதான் சொல்றார். அந்த போஸ்ட் போயிடுத்து அப்படின்னு சொன்னா இதெல்லாமும் போயிட போறது. இந்த சொத்தெல்லாம் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேர்மின். ஹாவ் திஸ் கிளாரிட்டி. தெருளுதல் அது வந்து புத்தி அனலைஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கிளாரிட்டி. நோ தட் these things do not belong to me as an individual, but it belongs to the role that I am playing in this world drama. அதை வந்து ஆப்டிமலா யூஸ் பண்ணினாக்க அதுவே தபஸ். அந்த அந்த ரோல், தனக்கு கொடுக்கப்பட்ட ரோல், ஸ்வதர்மம்னு சொல்றோம் இல்லையா, அதுல வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக செயல்படாம இந்த ரோலை பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து செயல்படுறதே வந்து ஒரு பெரிய தபஸ். அப்படி உனக்கு தரப்பட்ட அந்த செல்வம் அது எல்லாத்தையும் வந்து நல்லபடியா உபயோகப்படுத்தின அப்படின்னு சொன்னாக்க தெருளும் உயிரோடும் செல்வனை சேர்மின். அது லட்சியம் வந்து அந்த பரம்பொருளை அடையிறதுங்கிறது தான். கொடுக்கப்பட்ட பொருட்களை வந்து ஆப்டிமலா பண்ணி உன்னோட ரோலை பர்ஃபெக்டா பண்ணினேன்னாக்கா அந்த பரமமான செல்வம், அந்த அது கெயின், ரியல் கெயின் என்னன்னாக்கா ஈசனோட உணர்வு தான். இந்த இந்த ஸ்வதர்மத்தை வந்து நல்லபடியா இங்க கேரி அவுட் பண்றதுனால அந்த பரம்பொருளை உணரக்கூடிய உண்மையான செல்வம் வந்து கிடைக்கும். செல்வனை சேர்மின். இத வந்து ஆப்டிமலா யூஸ் பண்ணி அந்த பரமமான சொத்தா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை சேர்மின், உயிரோடும் சேர்மின், தெருளும் உயிரோடும் சேர்மின். நல்ல கிளாரிட்டியோட அப்படி வாழ்ந்து அந்த பரம்பொருளை சேர்மின், மருளும் பிணை அவன் மாதவம். மாதவம் அன்றே. பின்னை, பின்னைங்கிறதா பிணை அப்படின்னு அந்த பொயட்டிக்கல் இதுல வந்திருக்கு. இது பண்ணினாலே போரும். இதுக்கப்புறம் வந்து மருளுதல்ங்கிறது வந்து பயப்படுறதுங்கிற ஒரு அர்த்தம். அதை கஷ்டப்படுறது, அதாவது
பிரயத்தனப்பட்டுங்கிறது. பிரயத்தனப்பட்டு பண்ண வேண்டிய பெரிய தபஸ் வேற எதுவுமே இல்லை. அந்த ஜீவனுக்கு வந்து இத கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் எல்லாம் என்னோடதுன்னு பிடிச்சு வச்சுக்காம, என்னோட சௌக்கியத்துக்கு, என்னோட சந்தோஷத்துக்கு, என்னோட டிஸ்போசல்ல இருக்கு அப்படிங்கிற அந்த பிரமை விட்டு அத வந்து அந்த அந்த ரோலை வந்து பெர்ஃபெக்டா பண்ணி அது மூலமா அந்த சுதர்மத்தை கேரி அவுட் பண்றது மூலமா அந்த பரம்பொருளை வந்து நாடுறதுங்கிறதே பெரிய தபஸ். அதுக்கு மேல வேற ஒண்ணும் தபஸ் பண்றதுக்கே இல்லை தானே. நம்ம தர்மத்துல வந்து போட்டு கொடுத்த வாழ்க்கை முறையே வந்து இட் இஸ் ஸ்பான்டேனியஸ்லி ஸ்பிரிச்சுவல். there is no real water, there are no real watertight compartments like worldly life and then spiritual life. இதையும் நான் கார்த்தாலேருந்து ஒரு 10 மணி நேரம் வேர்ல்ட்லி லைஃபுக்கு ஈடுபடணும். அதுக்கப்புறம் மிச்ச லைஃப் வந்து மிச்ச டைமை வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனுக்காக நான் யூஸ் பண்றேங்கிற மாதிரி ஒரு தே ஆர் நாட் ரியல் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸ். இந்த வாழறதே வந்து நல்ல கிளாரிட்டியோட நல்லபடியா அந்த திரவியங்களை உபயோகப்படுத்துறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய தபஸ். அது மூலமாவே வந்து அந்த பரம்பொருளை வந்து அடைஞ்சுடலாம். அந்த மாதிரி இருங்கோ அப்படின்னு உபதேசமா சொல்றார் திருமூலர் பெருமான். அடுத்த பாடல், இயக்குறு திங்கள் இயக்குறு திங்கள் இருட்பிழம்பு ஒக்கும் துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம். மயக்கர நாடுமின் வானவர் கோனை பெயர் கொண்டல் போல பெரும் செல்வமாமே. வாஸ்தவமான நல்ல செல்வம், அதாவது இந்த செல்வம்ங்கிறது என்னன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிராஸ் மணி ஆர் கோல்ட் ஆர் இந்த மாதிரி கிராஸா இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லை. அது சட்டில் லெவல்ல வந்து திருப்திங்கிறது இருக்கே, அதுதான் பெரிய செல்வம். இதெல்லாம் வந்து இந்த காசு பணமோ ஏதோ அந்த கிராஸ் லெவல்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இஃப் இட் ஃபெயில்ஸ் டு கிவ் தட் அந்த ஆந்தரிக திருப்திங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா தே டோன்ட் ஹாவ் எனி வேல்யூ. இப்ப நம்ம ஏதோ என்ன 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டெல்லாம் ஏதோ இருந்தது ஒரு காலத்துல வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் வந்து மாத்தி விட்டா, இனிமே இந்த நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னா அது நோட்டை வச்சுன்னு என்ன பிரயோஜனம் ஆயிட்டு? அது ஒரு வெறும் பேப்பர் தான், அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. அத மாதிரி தான் இதுவும். அது வந்து எங்க விட்டுட்டேன், இல்ல எங்க போச்சு, இல்ல அது ஏதோ கனெக்ஷன் போயிடுது. இந்த இந்த ஓகே, இயக்குறு திங்கள் இருட்பிழம்பு ஒக்கும் துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம். ஓகே, மயக்கர நாடுமின் மாணவர் கோனை பெயர் கொண்டல் ஓகே திருப்தி. இந்த பாக்கியமா வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து ஆந்தரிக திருப்திங்கிறத வந்து கொடுக்கலனாக்கா அதுக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது. அதெல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருப்போம். சில பேர்லாம் சொல்லுவாளே, எல்லாம் இருக்கு, வீடு நிறைய, காசு பணம், மனுஷா, இது வேணுங்கிறது, கூப்பிட்ட குரலுக்கு ஆளு, காரு, பங்களா எல்லாம் இருக்கு, எக்யூப்டு வித் ஆல் லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஆனா மனசுல நிம்மதியே இல்லைன்னு. அப்ப வந்து இந்த டிமானிட்டைஸ் பண்ணின நோட்டு மாதிரி தான் அது. இதெல்லாம் அது நிம்மதி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறது பண்ணறது. பட் அதனால அந்த லட்சியம் வரல அப்படின்னாக்கா வந்து லட்சியமான பொருள் அந்த திருப்திங்கிறது வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது இந்த இந்த வானவர் பெயர் கொண்ட அந்த வாஸ்தவமான நிம்மதிங்கிறத வந்து கொடுக்கறது நம்ம வந்து சம்பாதிச்சுக்க முடியாது. அது சென்று அடையா திருவுடையாம். அந்த திருப்தி ஆனந்தம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது அந்த ஒரு பொருள் தான். அதனால இந்த மயக்கம் தெளிஞ்சு அவரையே நாடுமின் அவர் கொடுப்பார். சாக்கடைக்குள்ள இருந்தாலும் எப்படி பண்ணி வந்து ஆனந்தமா சௌக்கியமா இருக்கோ அந்த மாதிரி பிசிக்கல் என்விரான், ஃபினான்சியல் சோசியல் ஸ்டேட்டஸ்லாம் இட் டசன்ட் கவுண்ட். அவருக்கு வந்து வேணும்னாக்க ஹி கேன் கீப் யூ பீஸ்ஃபுல் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். அப்படிப்பட்ட சொத்தை தரக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அதனால அவரையே நாடுங்கோ. அந்த பொருளுக்கு வந்து
உன்னை எப்படி திருப்தியா வைக்கணும், எந்த சுச்சுவேஷன்ல எப்படி வைக்கணுமோ அதுக்கு வைக்க தெரியும். மயக்கர நாடுமின் மாணவர் கோனை. அதனால அந்த எது வந்து ஸ்டேபிளா இருக்கோ அந்த எதை வந்து நம்மளுக்கு பரமமான அனுபவ லட்சியத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருளோ அதையே வந்து சீக் இட் வித் கிளாரிட்டி, வித் ஆல் கிளாரிட்டி. இது இந்த திருப்திய வந்து இந்த பைசா கொடுக்கும் அப்படிங்கிற அந்த பிரமை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம்னு விட்டார். அது என்னன்னா அதுக்கு இந்த செல்வம், இந்த காசு பணம் சொத்து, இந்த கிராஸ் மேட்டர்ஸ் அதெல்லாம் எப்படியான்னாக்க சந்திரனை மாதிரியும். சந்திரன் வந்து 15 நாள் தேயும், அமாவாசைக்கு தெரியவே தெரியாது, இருளால ஆட்கொள்ளப்படுறது, அப்புறம் திரும்பி 15 நாள் வளரும். இது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எது ஷேர் பிரைஸ் ஏறித்தா இறங்கித்தான்னு பார்த்து அது ஏறதுன்னு பாக்குறதே ஏதோ சந்தோஷம், இறங்குறதுன்னு பாக்குறதே ஏதோ துக்கம்னு அந்த மாதிரி நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ண கூடினது. அது நம்மளுக்கு சாஸ்வதமான அந்த திருப்தி ஆனந்தம் அப்படிங்கிறத கொடுக்க வல்லது அது அல்ல. அதனால அதோட அதோட சாமர்த்தியத்தை பத்தி நம்ம பேசவே வேண்டாம்னு விட்டார். துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம். அது 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 எப்படின்னா இட் கீப்ஸ் யூ என்கேஜ் ஆல் த வைல், பட் இட் டசன்ட் கிவ் யூ ரியலி எனி யூஸ்ஃபுல் அச்சீவ்மெண்ட் எதுவுமே இருக்காது. பட் இட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. சந்திரனை பார்த்துட்டே இருக்கோம்னா ஆஹா இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். ஐயோ அப்ப தேய ஆரம்பிச்சுடுதே, ஐயோ இன்னும் கொஞ்சம் தேஞ்சு போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தேஞ்சு. அதை ஃபாலோ பண்றதுலயே அது நம்மளோட எனர்ஜி வந்து ஃபுல்லா போயிடுறது. அண்ட் நம்மளுக்கு உண்டான ஆந்தரிக இது வந்து கிடைக்கிறது இல்ல. அதனால ஹாவ் திஸ் கிளாரிட்டி தட் இதுக்கு வந்து நம்மளுக்கு சாஸ்வதமான அந்த திருப்தி, இந்த ஜீவன் எதை நாடுறதோ அதை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் வந்து இதுக்கு இல்லைங்கிறத வந்து நன்னா கிளியரா தெரிஞ்சுண்டு மயக்கர நாடுமின் வானவர் கோனை, அதை தரக்கூடியவர் ஒருத்தர் இருக்கார், அவரையே வந்து நாடுங்கோ. பெயர் கொண்டல் போல பெருஞ்செல்வமாம். அவர் ஆசிரியிச்சாக்க வந்து செல்வம் எப்படி கொட்டுமான்னா கொண்டல் பெய்யக்கூடிய இது மாதிரி பெரும் செல்வம். அதாவது மேகம், இது கருத்த மேகம், மழை மேகம் வந்து பேஞ்சுதுன்னா அது என்ன ஏதாவது கணக்கு வச்சுட்டு பெய்யறதா? இது இத்தனை லிட்டர் தண்ணி இந்த ஊர்ல பெய்யணும் அப்படின்னு ஏதோ கணக்கு வச்சுட்டு இப்ப எவ்வளவு லிட்டர்ஸ் ஆயிருக்கு, இன்னும் மிச்சம் இவ்வளவு லிட்டர் தான், அதுக்கப்புறம் வாழ்வை மூடு, இங்கேருந்து நம்ம வேற ஊருக்கு போகணும்னு அப்படி ஒண்ணு பார்த்து மழை பெய்யறது இல்லை இல்லையா மேகம். அது அந்த பரம்பொருள் நம்மளுக்கு ஆந்தரிக திருப்தியை வந்து கொடுக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வந்து ஆசிரியமா பிடிச்சுக்கோங்கோ. அவரோட கிருபையினால உங்களுக்கு கொட்டும் பெரும் செல்வம். ஆக்சுவலா அவர் கொடுக்குற பெரும் செல்வம் என்னன்னா திருப்திங்கிற செல்வம். சோ தட் the gross matters do not matter. ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறதே இல்லை, ஆனா திருப்தி இருக்கும். அந்த வயிறு நிறைய சாப்பிட்டு வைத்த வலியோட கஷ்டப்படுறதை விட சாப்பிடலன்னாலும் திருப்தியா இருக்கான்னா அது பெட்டர் இல்லையா? ஏன்னா லட்சியம் கிடைச்சாச்சே. அந்த மாதிரி அவருக்கு வந்து தெரியும் எப்படி வைக்கணுங்கிறது தெரியும். அந்த பெரும் செல்வம், உண்மையான செல்வத்தை வந்து அவர் மேகம் மழை பெய்யறா மாதிரி ஜீவனுக்கு வர்ஷிச்சு கருணையினால அள்ளி கொடுக்க வல்லவர் ஒருத்தர் இருக்கார். அதனால வந்து have this clarity and always seek him and not the gross things that appear to be of some value. இதுக்கு ஏதோ வேல்யூ இருக்கு, அதனால இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பொருட்கள் மேல நாட்டம் இல்லாம எல்லாம் நம்மளுக்கு உண்மையான செல்வத்தை தரக்கூடியனா அந்த பரம்பொருளையே நாடுங்கோ. அவரோட கிருபா வருஷத்துல வந்து ஆந்தரிகம் வந்து திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்றது இந்த பாடல். பெரும் செல்வமாமே. அடுத்த பாடல் 170. தனது சாயை தனக்கு உதவாது கண்டு என்னது மாடென்று இருப்பர்கள் ஏழைகள். உன் உயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது காணொளி கண்டு கொளீரே.
அடுத்த ஒரு அம்சம் சொல்றார். காசு பணம்னு நம்மளுக்கு, அதாவது ரிசோர்சஸ், லோகத்துல வாழறப்ப அந்த ரிசோர்சஸ் எல்லாம் ஒரு ஜீவனுக்கு வருதே, அது எல்லாம் அந்த ஜீவனுக்கு உபயோகத்துக்குன்னு கிடையாதான். இப்ப முன்னாடி ஒரு 2 பாடல் முன்னால சொன்னோம் இல்லையா, ஒரு ஜீவன் இந்த வேர்ல்டுங்கிற டிராமால என்ன ரோல் பண்ணணுமோ அதுக்கு உண்டான பொருட்கள் தான் அதுக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது இட் இஸ் நாட் ஃபார் தட் ஜீவா அலோன். ஏன்னா he or she is living with so many others. அது ஒரு கதை உண்டு. ஒரு சாது சொன்ன கதை வந்து, ஒரு ஆள் இருந்தார். அவருக்கு ஒன்றும் பெருசா பயங்கர ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ சிம்பிளா வாழ்ந்தா போறோம், கஷ்டப்படாம யார்கிட்டையும் போய் எதுவும் குடுங்கோன்னு கேட்காத அளவுக்கு இருந்து வாழ்ந்தா போறோங்கிற மாதிரி பாவத்துலதான் இருந்தார். அவர் போய் ஒரு சாதுவை பார்த்து நமஸ்காரம் பண்ணினார். அவர் திருக்கால தரிசி ஏதோ பார்த்தார். அவரை பார்த்து ஏதோ சொன்னார், உனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அதான் ஈசன் வந்து உனக்கு விதிச்சிருக்கார், உன்னோட ஜீவிதத்துக்கு அது போரும் அப்படின்னு அவர் வச்சிருக்கார். ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான் உனக்கு கிடைக்கும். சரி, ஓகே. இவர் ஏற்கனவே அந்த மாதிரி சிம்பிளா வாழ்ந்தா போருங்கிற பாவத்துல இருக்கிறதுனால வந்து சரி சந்தோஷமா, பகவானுக்கு தெரியும் 1 ரூபாய் கொடுக்குறாருன்னா போறோம், அன்னைக்கு அவருக்கு 1 ரூபாய் எப்படியோ கிடைக்கும். அந்த ஜீவன் வாழறதுக்கு உண்டானது பகவான் கொடுப்பார், எப்படியோ கிடைக்கும் 1 ரூபாய். அந்த 1 ரூபாயை வச்சுட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். கொஞ்ச நாள் ஆயாச்சு, கொஞ்சம் வருஷங்கள் ஆயாச்சு. அவர் ஊர்ல இருக்கிறவர், அவரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் தெரிஞ்சவர், அவர் வந்து சொன்னார், I'm carried away by your simple lifestyle. நீ ரொம்ப பேராசையெல்லாம் இல்லாம அப்படியே அமைதியா வாழறது இதுவா வச்சுட்டு நீ ரொம்ப அமைதியா ஆனந்தமா இருக்க. இந்த மாதிரிதான் நான் ஒரு ஆளை பார்த்துட்டு இருந்தேன் என்னோட தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதனால வந்து நான் உனக்கு என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். வந்து இவருக்கு ஒன்றும் வேணும்னு இல்லை, வேண்டானும் இல்லை. பட் கல்யாணம் நடந்தது. அது பொண்ணு கல்யாணம் ஆகி வாத்துக்கு வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவருக்கு 1 ரூபாய் வந்துட்டு இருந்தது இல்லையா அன்னைக்கு, அது ஏதோ 5 ரூபாயா வர ஆரம்பிச்சுடுத்து. அப்ப அவர் வந்து அந்த சாதுவை போய் நமஸ்காரம் பண்ணி கேட்டார், நீங்க வந்து எனக்கு சொன்னேல் பகவான் போட்டிருக்கிற கோட்டா ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான்னு, இப்ப எனக்கு 5 ரூபாய் வருது, நான் என்ன ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேன்னா, யாரோடாவது சொத்து எனக்கு வர்றதான்னு, நீ உனக்கு சோசியலி என்ன, உனக்கு என்ன இது அடிஷன் ஆச்சுன்னா, அம்மா கல்யாணம் ஆயிருக்கு, அந்த 4 ரூபாய் வந்து அவளோட கோட்டா, அவளோட சேர்ந்து இருக்கிறதுனால வந்து உனக்கு அது வருது. பட் பி கேர்ஃபுல், அது உன்னோடது கிடையாது. ஷீஸ் யுவர் வைஃப், ஓகே. அதெல்லாம் அந்த வேர்ல்டுல அந்த டிராமாவை நடத்துறதுக்கு ஒரு ஆளு கூட்டு சேர்ந்துருக்கு. பட் அந்த ஆளுக்கு உண்டான ரிசோர்ஸ் அது உன்னோட ரிசோர்ஸ் கிடையாது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தது. அப்புறம் பார்த்தா அவருக்கு 10 ரூபாய் வர ஆரம்பிச்சுடுத்து இன்கம் டெய்லி. இப்ப திரும்பி போய் அந்த சாதுகிட்ட கேட்கறப்ப அப்ப சொல்றாரு, உனக்கு என்ன அடிஷன் ஆச்சுன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது அந்த ஜீவனோட காசு. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கிறதுனால, நீ அந்த பொறுப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால உனக்கு வந்து சேர்றதே தவிர்த்து, பட் பி கேர்ஃபுல், இட் இஸ் நாட் யுவர் மணி. உனக்குன்னு பகவான் போட்டிருக்கிற அந்த ரிசோர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான். இப்ப இந்த எக்ஸ்ட்ராவா வர காசு எல்லாம் வந்து என்னோடதுன்னு அந்த ஜீவன் நினைச்சுக்க ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொன்னா, அங்கதான் பிரச்சனை. இட் இஸ் அட் மை டிஸ்போசல், இட் இஸ் ஃபார் மீ அலோன் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு சொன்னா, அங்க வந்து அப்ப நம்ம அடுத்த வாளோட பிராரப்தத்தை நம்ம சேர்த்துக்கிறோம். யார்கிட்ட இருந்தாவது ஏதாவது வாங்கிக்கிறோம்னா, வலிய வாங்கிக்கிறோமோ, கேட்டு வாங்கிக்கிறோமோ, இல்ல கொடுத்து வாங்கிக்கிறோமோ, அதோட கொஞ்சம் இன்டான்ஜிபிளா கொஞ்சம் பிராரப்தம் எல்லாம் வரும். சரி, அப்ப வந்து ஆக்சுவலா ஒரு ஜீவனுக்கு இருக்கக்கூடிய இந்த ரிசோர்சஸ், அப்ப அந்த எல்லாத்தையும் நடத்துற சக்தி வந்து ஒரு ஜீவனுக்கு கொடுக்குற ரிசோர்சஸ்ல எல்லாம் அதுக்கு உபயோகப்படுறதுக்குன்னு இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். நம்மளோட நிழல் இருக்கு, அந்த நிழல்ல வந்து நம்ம இருக்க முடியுமோ? ஆக்சுவலா மனுஷனோட நிழல் வந்து ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனப்படாதுன்னு அருணகிரி பெருமான் சொல்றார். அது ஒரு சயின்டிபிக் சூக்ஷ்மம். அது இப்பதான் ரீசெண்டா ஏதோ சயின்ஸ்ல எல்லாம் கண்டுபிடிச்சாலாம். அதாவது இப்ப நம்ம மரத்தோட நிழல்,
வெயில் வெளியில பொசுக்கிறது அப்படின்னு சொன்னா மரம் இருக்கு, அது கீழே நிழல் இருக்குன்னா நம்ம போய் நின்னுட்டா அப்பாடி அந்த சூடு தாக்காம இருக்கு அப்படின்னு நின்னுக்கிறோம் இல்லையோ. இந்த மனுஷனோட நிழல்ல புழு ஒண்ணு, அது அருணகிரி பெருமான் அப்படி சொல்றார், கந்தர் அலங்காரத்துல அந்த பாடல் இருக்கு. வெயிலுக்கு உதவா இது நிழல் மாதிரி அப்படின்னு சொல்றார். மனுஷன்கிட்ட இருக்கிற காசை அப்படி சொல்றார். புழு இருக்கு, அந்த புழுக்கு பேக் போன் கிடையாது இல்லையோ, இட் கேனாட் டேக் ஹீட். அது வெளியில வெயில்ல வந்து விழுந்ததுன்னு சொன்னா அப்படியே துடிக்கும், அந்த சூட்டை எடுத்துக்க முடியாது. அங்க ஒரு மனுஷன் வந்து நின்னானாம், அந்த மனுஷனோட நிழல் கீழே விழுந்தது. அப்பாடி ஒரு நிழல் கிடைச்சதே, நம்ம இந்த வெயில்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மனுஷனோட நிழல்ல அந்த புழு போச்சுன்னா இன்னும் துடிச்சு செத்து போயிடுமா. ஏன்னா இந்த மரம் வந்து குளிர்மை தர்றது, அதோட நிழல் வந்து நம்மளுக்கு குளிர்மை தர்றது. நம்ம பாடி வந்து ஹீட்டு, பாடியிலேயே ஹீட் இருக்கு, ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. அந்த நிழல் வந்து அந்த ஹீட்டோட இஃபெக்ட் அந்த நிழல்ல இருக்குமா. சயின்ஸ்ல இப்ப ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்கிறா, எனக்கு அந்த பேப்பர் எல்லாம் ஒன்றும் படிச்சது இல்லை. பட் அந்த மனுஷனோட நிழல் வந்து இட் இஸ் நாட் கூல், இட் டசன்ட் கிவ் தட் கூலிங் எஃபெக்ட். அதுல வந்து அந்த ஒரு வார்ம்த் இருக்குமா அந்த நிழல் விழற இடத்துல. அதனால இந்த புழு வந்து வெறும் நிழல் இல்லாத இடத்துல இருந்ததை விட இங்க ஹீட் ஜாஸ்தியா இருக்கு, புழு துடிச்சு செத்து போயிடுமா அப்படின்னு அருணகிரி பெருமான் அந்த காலத்துல படி வச்சிருக்காரு. அப்படி உன்னோட காசு பணம்னு நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கியே, அதை நீ வந்து இருக்கிற காலத்திலேயே வந்து வள்ளி மணாளன் முருகன் பேரை சொல்லி 4 பேருக்கு குடு. இல்லைன்னா எல்லா காசும் வந்து இந்த வெயிலுக்கு உதவாத நிழல் போல எல்லாம் வேஸ்டா போகும் அப்படின்னு அதை கம்பேரிசனுக்கு சொல்றாரு அருணகிரி பெருமான். அது மாதிரி தன்னுடைய சாயை தனக்கு உதவாது. இங்க வந்து அந்த அம்சத்தை சொல்லல. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்மளோட நிழல் கீழே அதுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு வச்சுப்போமே, நிழலுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கு, புழுக்கு ஒதுங்கிறதுக்கு உதவாது, ஓகே. ஆனா அந்த நிழலுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குன்னா அது இந்த எந்த ஆளோட நிழலோ அந்த ஆளுக்கு அது பிரயோஜனப்படாது. ஏன்னா அவரோட நிழல்ல போய் நிக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அது இன்னொருத்தருக்கு தான் அது பிரயோஜனப்படும். அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ரிசோர்சஸ் வந்து எல்லாமே தனக்கு கிடையாது. நம்ம கூட இருக்கிறவா, நம்ம சோசியலி நம்மள எந்தெந்த ஜீவன் கிட்ட எல்லாம் அசோசியேட் ஆகிற மாதிரி அவர் வச்சிருக்காரோ அந்த ஜீவன்களுக்கு எல்லாம் பிரயோஜனப்படுற மாதிரி இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கும். தன்னுடைய சாயை தனக்கு உதவாது கண்டு என்னது மாடென்றும் இருப்பார்கள் ஏழைகள். அதை உணராம ஏழைகள், தீனர்கள், இந்த சூக்ஷ்மம் உணராதவர்கள் வந்து இது என்னோட சொத்து, இது இட் இஸ் அட் மை டிஸ்போசல், ஐ வில் யூஸ் இட் பை மை வில், இது எனக்கு தான் பிரயோஜனப்படும், என்னோடய வரும் அப்படிங்கிற மாதிரி பிரமையெல்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு விடுறா. அது வந்து நிழல் மாதிரி, இவாளுக்கு பிரயோஜனப்படுறதுக்குன்னு இல்லை. அது உன் உயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது, கண்ணது காணொளி கண்டு கொளீரே. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றார். நான் என்னோட சம்பாத்தியம், என்னோட காசு பணம் அப்படின்னு சொல்லிக்கிறியே, இந்த உடலும் உயிரும் அதே மாதிரி தான் சேர்ந்து பிறந்ததுன்னா இந்த சரீரம் உண்டான காலத்துல அதுக்கு லிமிட்டடா அதுக்குள்ள அதுக்கு உட்பட்ட மாதிரி இந்த உயிருங்கிற அம்சம், இந்த ஜீவ அம்சம் வந்து அந்த உடலுக்கு உட்பட்ட மாதிரி அதோட தோன்றித்து, ரெண்டும் சேர்ந்துதான் வந்தது. ரெண்டும் எப்பயுமே சேர்ந்து இருக்குமோ அப்படின்னாக்கா கிடையாது. இதுக்கு எப்ப பிரிஞ்சு போற காலம் வந்ததோ அப்ப போயிடும். அந்த மாதிரிதான் உன் கையில இருக்கிற காசு பணமும் அது யாருக்கு எப்ப தேவைப்படணுமோ அங்க போயிடும். அது உன்னோட கண்ட்ரோல்ல அந்த மாதிரி கிடையாது. உன் உயிர் போம் உடல் ஒக்க சேர்ந்து பிறந்தாலும் அது பிரிஞ்சு போற காலம் வந்தா அது போயிடுற மாதிரி நீ சேர்த்து வச்ச சொத்து காசு பணம்னு சொல்றதும் வந்து யாருக்கு எங்க எப்படி போகணுமோ அப்ப போயிடும். இத வந்து பாத்துக்கோ. இந்த அதாவது லோக நடப்புல வந்து இந்த உயிரும் உடலும் சேர்ந்து பிறந்தாலும் அது வந்து பிரியணுங்கிற காலம் வந்தா பிரிஞ்சு போற மாதிரி இதுவும் போயிடுங்கிறத இத பார்த்து தெரிஞ்சுக்கோ. கண்ணது காணொளி கண்டுகொளீரே. இது வந்து லெட் இட் கிளாரிஃபை யுவர் விஷன். எதுவுமே வந்து எட்டர்னலா சேர்ந்து இருக்க முடியாது. அது வந்து ஆக்சுவலா உன்னோட விஷன் வந்து இட் ஷுட் பி செட் ஆன் த லார்ட். எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அந்த பரம்பொருள் மேல உன்னோட லட்சியத்தை வச்சுக்கோ. அந்த காசு பணத்து மேல எல்லாம் லட்சியம் வச்சுக்காத.
Let your vision be clarified. Let it be focused on the source and not on this temporary things that come and go. கண்ணது காணொளி கண்டு கொளீரே. எதை பார்க்கணுமோ அதை பாருங்கோ, இதெல்லாம் பார்க்காதீங்க. அடுத்த பாடல், ஈட்டிய தேன் பூ மணம் கண்டு இரதமும் கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துரத்திட்டு வலியார் கொல காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. இது தேனி. தேனி வந்து தேன் கலெக்ட் பண்றது. எப்படி கலெக்ட் பண்றதுன்னா, பல புஷ்பங்கள்லயும் போய், தேனுக்கு என்ன ஏதாவது கையில பாத்திரமா வச்சுன்னு இருக்கு, அது போய் ஒவ்வொரு பூல இருந்தும் தன்னோட வாயில தான் வந்து அந்த அதுல இருக்கிற அந்த பூல இருக்கிற தேன், பூல இருக்கிற தேன்ங்கிறது வந்து நம்ம குடிக்கிற தேன் கிடையாதே. அது அது ஒரு தண்ணியா, அது ஒரு இதுவா ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் அதுல, திதிப்பா பூக்குள்ள. அத வந்து தன்னோட வாயினால அதை எடுத்துட்டு வருது. தேனே சின்ன பிராணி, அதோட வாயில எத்தனை தண்ணி, அந்த இது பூவோட ரசத்தை வந்து எவ்வளவு கொள்ள முடியும் அதால. அத்தனை பூக்கள்ல போய் விதவிதமா கொஞ்சம் 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 கொஞ்சமா சேகரிச்சு அந்த பூல இருக்கிற அந்த இனிமையான ரசத்தை வந்து கொண்டு வருது. ஈட்டிய தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு தேனி மாதிரி பிஸியா இருக்கணும்னு ஓடி 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 பூ பூவா போய் ஒவ்வொரு பூலியா போய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு வந்து சேர்க்கறது. அப்புறம் வந்து பூ மணம் அத வந்து கொண்டு வந்து வைக்கணுமே ஒரு கூடு. அந்த கூடை வந்து எப்படி கட்டுறதான்னா, அந்த பூல இருக்கக்கூடிய மகரந்த பொருளை எடுத்துன்னு வந்து கூடு கட்டுறதான். அந்த மகரந்த பொருள்ல பூவோட மகரந்தத்துல இந்த பூவோட வாசனையும் இருக்கும். அது ஒரு ஃபிளேவர். இது இந்த பூல இருந்து கொண்டு வர அந்த ரசம் இருக்கே, அதை வந்து அந்த பூவோட மகரந்த ஃபிளேவரோட அந்த ஸ்மெல்லோட சேர்த்து அந்த கூட்டுல வச்சு அது ரெண்டும் நல்லா அந்த மனம் கலர்ந்து அந்த ஜலம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் தேன். ஃபர்ஸ்ட் லெவல் தேன் தான். பூமணம் கண்டு இரதமும் கூட்டி. அப்புறம் அது என்னன்னா, இந்த மாதிரி இந்த பூல இருந்து எடுத்துன்னு வர தண்ணி, அந்த ஜூஸ் இருக்கே, அது வந்து ரொம்ப தண்ணியா இருக்கும். நம்ம குடிக்கிற தேன் எல்லாம் பார்த்தானாக்கா, ஆக்சுவலா தேன் அடையில இருந்து பிழிஞ்சு எடுக்கிற தேன் வந்து திக்கா இருக்கே, அது திக்கா ஆகிறதுக்கு அந்த இதுக்கு வந்து இந்த வெறும் தண்ணியா இருக்கிற அம்சம் வந்து தான் சாப்பிட்றதுக்கு நல்ல சுவை உள்ளதா நல்லதா ஆகணும்னுட்டு அதோட கொடுக்குல வந்து இந்த தேன் விஷம்ங்கிறது இருக்குமா தேனீக்கு. நம்ம தேன் எடுக்க போற வாலிய கடிக்கிறது இல்லையா, அந்த கொடுக்கு இருக்கே, அதுல வந்து தேன் விஷம்ங்கிறது இருக்குமா. அதை இன்ஜெக்ட் பண்ணி பண்ணி அந்த கூடை வந்து மகரந்தத்தால கட்டி இந்த பூலேருந்து எடுத்த அந்த ஜூஸை வந்து அதுல சேர்த்து இந்த தேன் தேன் விஷத்தை வந்து கொடுக்கு மூலமா அந்த கூடோட ஒவ்வொரு துவாரத்திலையும் கொண்டு போய் கொட்டி கொட்டி அந்த ஜலத்துல சேர்த்து அது இத்தனை ப்ராசஸ் ஆகி அது தேன் வந்து ஃபார்ம் ஆகிறது. அப்படி ஈட்டிய தேன் பூமணம் கண்டு இரதமும் கூட்டி கொணர்ந்து ஒரு கொம்பிடை வைக்கும். இத்தனை கஷ்டப்பட்டு அதை ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கூடெல்லாம் கட்டி அதை கொண்டு வந்து ஒரு கொம்பு, அதாவது மரத்தோட ஒரு களை, ஒரு சம் ஷூட், இந்த மரத்துல வரக்கூடிய ஒரு பிரான்ச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஒரு பிரான்ச்ல கொண்டு வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது அந்த கூட்டுல. இந்த மாதிரி அது சேர்த்து வைக்கிறது வந்து இட் இஸ் அட்ராக்டிங் ஆல் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் டுவர்ட்ஸ் இட். நல்லவா வந்து கொண்டு போக மாட்டாளாம். அவ வந்து பாவம் தேனி வந்து கஷ்டப்பட்டு கூடு கட்டி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லபடியா தேன் வச்சுட்டு இருக்கு சாப்பிட்றதுக்காக அப்படின்னுட்டு நல்லவா கொண்டு போக மாட்டாளாம். அது விபரீதமா இருக்கிற கேஸ். வலியார் எதிய, அதாவது நான் சொல்றதுதான், நான் சொல்றத நீ கேட்கலன்னா பாரு, நான் உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிண்டாவது நான் எடுத்துன்னு போய் நான் உபயோகப்படுத்துவேங்கிற அந்த மாதிரி டெண்டன்சி இருக்கிறவா வந்துதான் தேன் கூட்டை கலைச்சு அதுல இருந்து எடுத்துன்னு போவாலாம். அந்த மாதிரிதான் அந்த காசு பணம்ங்கிறது. நம்ம சில பேர் சொல்லுவா, நம்மளுக்கு வந்து வேற ஆசிரியம்லாம் எதுவுமே இல்லை, அதனால காசு பணம் நிறைய சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னா யூ ஆர் அட்ராக்டிங் ஆல் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் டுவர்ட்ஸ் யூ.
நிறைய காசு பணம் இருக்க விபரீதமா இருக்கிறவாள்லாம் தான் வந்து ஆடாவா, அதை புடுங்கி எடுத்துன்னு போற மாதிரி இருக்கிறவா தான் வந்து வருவா. ஓட்டி துரத்திட்டு அப்படி இருக்கிறவா அந்த வலியர் ரொம்ப பலமா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போற அந்த டெண்டன்சி இருக்கிறவா வந்து இந்த தேனியெல்லாம் வந்து ஓட்டி துரத்துறாளாம். அது வந்து நெருப்பு பந்தத்தை காமிச்சு புகையிலையோட இதெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி அத்தனை உழைச்சது சேர்த்து வச்சதா வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி இனிமே நம்ம இங்க இருக்க முடியாது, நம்ம உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி அதை வந்து அந்த கூட்டுல இருந்து அதை ஓட்டி விட்டு தேனியெல்லாம் அதை வந்து வலிமையால அது உண்டாக்கின அந்த தேன், அத்தனை உழைச்சு உண்டாக்கின தேனை வந்து எடுத்துன்னு போயிடுறான். ஓட்டி துரத்திட்டு வலியார் கொலை காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே. அது இத்தனை கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதோட இருக்கிற பிரசன்ஸும் அது இப்படி ரீங்காரம் பண்றது, இந்த தேனடை அதோட வாசனை எல்லாத்தினாலையும் வந்து வேண்டாத வாழெல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டு அந்த தேனி வந்து கடைசியில அவ வந்து அதை டேக் ஓவர் பண்ணும்போது இது இனிமே நம்மளோடது இல்லை அப்படின்னு அங்கேருந்து வேற வழி இல்லாம பறந்து போயிடுறது. அந்த மாதிரிதான் கைவிட்டவாறே. இந்த கூட்டை விட்டுட்டு ஓடி போயிடுற மாதிரி ஆயிடுறது. அந்த மாதிரிதான் வந்து இந்த ஜீவன் சேர்த்து வச்சுருக்கிற காசு பணமும் இட் அட்ராக்ட்ஸ் ஆல் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். அண்ட் அது போகிறப்ப இந்த ஜீவன் வந்து அத்தனை கஷ்டப்பட்டு சேர்த்து எல்லாம் பண்ணினேன் அப்படின்னாலும் அதை விட்டுட்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் தான் வர்றது அப்படின்னு செல்வம் நிலையாமைக்கு இது சொல்றார். அடுத்த பாடல் 172. தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கன் மின் ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றிக் களைவீர் மறித்து உங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்கலும் மாமே. இது வந்து இவர் உபதேசமா குரு ஸ்தானத்துல இருந்து உபதேசமா சொல்றதுனால சொல்றார், பி கிளாரிஃபைடு. தேற்ற தெளிமின் யாரு? whoever is confused into thinking that இந்த காசு பணம் சொத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிற பிரமையில இருக்கிறவாள்லாம் வந்து மே யூ கெட் கிளாரிஃபைடு. அண்ட் யாருக்கு ஏற்கனவே கிளாரிட்டி இருக்கோ தெளிந்தீர் கலங்கன் மின், யாருக்கு வந்து இதெல்லாம் நிலையாததுதான் அப்படிங்கிற they are not for a shock when something is lost அப்படி இருக்கிறவாளையும் சொல்றார் கலங்காதீர். அந்த இன்சிடென்ட்ஸ் வரும்போது வந்து டோன்ட் கெட் பர்டர்ப்டு. அது அவர் குருஸ்தானத்துல இருக்கிறதுனால அப்படி ஒரு அப்பா அம்மாவோட ஒரு பாவத்துல அப்படி சொல்றார் உபதேசமா. கெட் கிளாரிஃபைடு, டோன்ட் கெட் பர்டர்ப்டு when some such thing happens. ஆற்று பெருக்கில் கலக்கி மலக்காதே மாற்றி களைவீர். இது ரிவர்ல வந்து பெரிய வெள்ளம் வந்தது, எக்கச்சக்க தண்ணி திடீர்னு மழை பெஞ்சு எல்லாம் கலெக்ட் ஆகி ஃப்ளோ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி பெரிய வெள்ளம் வந்தது அப்படின்னு சொன்னா அந்த ரிவர் கோர்ஸ்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம், கரையில இருக்கிற பொருட்கள், பெட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அப்படி கலக்கி அலம்பிண்டு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு அந்த வெள்ளம் எப்படி பிரவாகமா போகுமோ அந்த மாதிரி இந்த செல்வத்தின் நாட்டம், சீக்கிங் வெல்த் அண்ட் சீக்கிங் ப்ரொடெக்ஷன் அண்டர் வெல்த் அப்படிங்கிற அந்த விபரீதமான பிரமைகள் வந்து உங்களோட மனசை கலக்கி மலக்காதே, உங்களை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னால. அதாவது அது மேல இருக்கிற டிபெண்டன்சி ரொம்ப டீப்பா இருந்தது அப்படின்னு சொன்னா அது போகிறச்சே வந்து அத்தனை துக்கம் ஏற்படுறது. அதுதான் இங்க சொல்றார், அந்த டிபெண்டன்சி ஆன் மணி அப்படிங்கிறது வந்து ஆத்துல வர பெரு வெள்ளம் மாதிரி உங்களோட மனசை வந்து கலக்கி உங்களை அப்படியே பெயர்த்து எடுத்துன்னு உங்களோட இந்த இண்டிவிஜுவல் சென்சியா ஆட்டும்படியா டோன்ட் லெட் இட் டூ. அந்த மாதிரி அது மேல டிபெண்டன்சி வச்சுக்காதே, மாற்றி களைவீர். அது நல்ல காலத்திலேயே பி கிளாரிஃபைடு டு டேக் யுவர் அட்டென்ஷன் ஆஃப் தட். மாற்றி களைவீர், அது மேல அத்தனை வந்து கவனம் வச்சுக்காதீங்கோ. டேக் யுவர் அட்டென்ஷன் ஆஃப் இட். மறித்து உங்கள் செல்வத்தை
என்னோட காசு பணம் அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு இருக்கேளே, அதோட கெப்பாசிட்டி என்ன? கடைசி கூற்றுவன் வரான், உயிரை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் வரா அப்படின்னாக்க அந்த காசு பணத்தை வச்சுண்டு நீ ஏதாவது அச்சீவ் பண்ண முடியுமா அந்த சிச்சுவேஷன்ல? கேன் யூ பெட்டர் த சிச்சுவேஷன் எனிவே? கூற்றுவன் வருங்கால் குதிக்கலும் மாமே. அதாவது காசு பணம்னா ஜென்ரலி இட் இஸ், நான் நினைச்சதை பண்றதுக்கு அது ஒரு சாதனம் அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்கப்படுறது. இப்ப யமன் வர காலத்துல மட்டும் இல்ல, இருக்கிற காலத்திலேயே தான். ஆனா அதுவும் ஒரு பிரமைதான். இருக்கிற காலத்திலேயே வந்து காசு பணம் இருந்தா என்ன வேணா பண்ணி விடலாம் அப்படின்னு தோணுறது. கூட இருக்கிறவாளே உறவுக்காரால இருந்து எல்லார்ட்டையுமே வந்து காசு பணத்தை வச்சுட்டு எதுவும் நடத்த முடியாதுங்கிறது ஆக்சுவலா அந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் புரியும். இந்த யமன் வருதுங்கிறதும் ஒரு ஏதோ ஒரு சிச்சுவேஷன். ஆக்சுவலா அந்த சிச்சுவேஷன் வரும்போது இது திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட், ஐ கேன் லிவ் ஆன் திஸ் அப்படிங்கிற ஒரு பிரமை வந்து எப்ப உடையும் அப்படின்னாக்க ஆக்சுவலா அந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்றப்பதான் உடையும். வரப்ப இந்த எல்லாம் காசெல்லாம் கையில இருக்கு, ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால குஜராத்ல ஏதோ புயல் அடிச்சு ஏதோ ட்ரெயின் ஒண்ணு ஓடிட்டு இருந்தது, ட்ராக்ல ஓடிட்டு இருந்தது. மழை புயல்லாம் மாட்டின்ட்டு அப்படியே ட்ரெயினை நிறுத்திட்டான். இந்த பக்கமும் தண்ணி அந்த பக்கமும் தண்ணி, ட்ராக்ல ட்ரெயின்ல இருந்து யாருமே கீழே இறங்க முடியாது. அப்படியே 24 hours ஹால்டட். பக்கத்துல ஒரு ஊரும் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு 24 hours சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது? ஒரு பெரிய குஜராத்தி பிரபு, அவர் நோட்டு நோட்டா 100 ரூபா நோட்டா வச்சுட்டு இருக்காரு பர்சுல. ஆனா வாத்து குழந்தைக்கு சாப்பிடறதுக்கு ஒரு வஸ்து உள்ள அழுன்னு அழறது. யாரோ ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைக்கு வந்து ஒரு 5 ரூபா பொட்டலம் பிஸ்கெட் பொட்டலாம், ஏதோ சம் லோக்கல் பிஸ்கெட் இது மாதிரி ஏதோ சம் ஸ்நாக் அதை போய் பிரிக்கிறா. 100 ரூபாய கையில வச்சுட்டு, அம்மா எங்க குழந்தை பசியால அழறதுமா, அந்த 100 ரூபாய வச்சுக்கோ, எனக்கு ஒரே ஒரு பிஸ்கெட்டு கூடன்னு கேக்குறா. அது அந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் தெரியும் நம்ம பர்ச்சேசிங் பவர். 100 ரூபாயில இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு அது ஒன்றும், அது அந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் தெரியும். அதனால வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் தெரியும். அந்த மாதிரி இந்த ரிசோர்சஸ் மேல வந்து டிபெண்டன்சி வச்சுக்காதே. கூற்றுவன் வருங்கால், இந்த காசு பணத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும்? யமனுக்கு போய் ஏதாவது இது கொடுக்க முடியுமா? லஞ்சம் கொடுக்க முடியுமா? இல்ல அவர் கூட வரவர் கையில அப்படி கொஞ்சம் என்னத்தையாவது அழுத்திட்டு உங்க பாஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்கோ, நான் இன்னும் ஒரு 6 மாசம் இருந்துட்டு வரேன், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு காசை கொடுத்து ஏதாவது கையில அழுத்த முடியுமா? அது பிராக்டிக்கலா வருதுங்கிறதே வந்து எந்த சக்தியுமே ஜீவிச்சிருக்கிற காலத்திலேயே, கூற்றுவன் வந்து உயிரை கொண்டு போற சக்தி, ஆனா ஜீவிச்சிருக்கிற காலத்திலேயே வந்து இந்த ஜீவனுக்கு நேச்சர்ல இருக்கக்கூடிய எந்த சக்தியும் காசு பணத்தால வந்து பிரைபு பண்ண முடியாது, அடக்க முடியாது, மாத்த முடியாது. அது அந்தந்த சிச்சுவேஷன் வரும்போதுதான் தெரியும். அதனால பி கிளாரிஃபைடு, டோன்ட் பி டிபெண்ட் ஆன் தட் அப்படிங்கிறார். அதுல இருக்கிற டிபெண்டன்சி வந்து உன்னை ஆற்று வெள்ளம் மாதிரி உங்களை கலக்கி எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு போகக்கூடியது. ஸோ பி கிளாரிஃபைடு அண்ட் டோன்ட் ஹாவ் யுவர் டிபெண்டன்சி ஆன் தட் அப்படின்னு செல்வம் நிலையாமையோட உபதேசம் தொடர்கிறது. நாமளும் அதை தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலை.